ஓய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நமக்கு விருப்பம் போல வாழ்வதுதான் ஓய்வு அப்படின்னு. நிறைய பேர் ஓய்வுனா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது ஓய்வு இல்லை, அது சோம்பல். நமக்கு விருப்பமானதை செய்வதுதான் ஓய்வு. யாரெல்லாம் தனக்கு விருப்பமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஓய்வாக இருப்பதாகத்தான் பொருள். விருப்பமில்லாத செயலை யார் செய்கிறார்களோ, கட்டாயத்தின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ, வற்புறுத்தலின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ, பணத்திற்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ, புகழுக்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ அவர்கள் யாருமே ஓய்வாக இல்லை என்பதுதான் பொருள். இப்போ ஒரு ஹாலிடே, அந்த ஹாலிடேக்கு என்ன டெஃபினிஷன்? இன்னைக்கு ஒரு நாள் நாம் நினைச்சப்ப எந்திரிக்கலாம், நம்ம நினைச்சப்ப சாப்பிடலாம், நம்ம விரும்பும் போது தூங்கலாம், வேண்டியதை படிக்கலாம். வேற யாரும் நம்முடைய டைமை டிசைட் பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஹாலிடேக்கான டெஃபினிஷன். அதுதான் ஓய்வு, அதுதான் உண்மையான ஓய்வு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹாலிடேவிலையும் ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு போவாங்க, அங்கே ஒரு ஸ்கெடியூல் போடுவாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு அந்த ஃபால்ஸுக்கு போயிடணும், 8:30 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 8:30 மணிக்கு சாப்பிட்றணும். இது மாதிரி அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கெடியூல் போடுறாங்களோ அவங்க அந்த ஓய்வு நாளை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் ஓய்வு என்பது கட்டாயத்தின் பேரில் வருவதில்லை, எல்லா கட்டாயங்களையும் தளர்த்துகிற போது வருகிறது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு புத்தகம் யாரும் எழுதியிருக்காங்களாம், எப்படி ஓய்வாக இருப்பது அப்படின்னு. இப்படி எப்படி ஓய்வாக இருப்பதுன்னு யாராவது சொன்னாலே அது ஓய்வாக இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்க நாம் எப்படி ஓய்வாக இருக்கிறதுன்னு டிசைட் பண்ண முடியாது. ஓய்வை நாம தான் முடிவு பண்ணணும். நமக்கு தோணுன மாதிரி வாழ்கிறது தான் ஓய்வு. நமக்கு விருப்பமானதெல்லாம் செய்கிறது தான் ஓய்வு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தோட்டக்காரர் இருக்கார். அந்த தோட்டக்காரர் ஓய்வு தினத்தன்று ஒரு புத்தகம் படித்தார்னா அவருக்கு அது ஓய்வு. ஒரு புத்தகம் எழுதுகிறவர் இருக்கார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆஃபீஸில் போய் பண்ணி கொடுத்துட்டு வராரு, அதில் தான் அவருக்கு சம்பளமே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் தோட்ட வேலை செஞ்சார்னா அது அவருக்கு ஓய்வு. தோட்டக்காரருக்கு புத்தகம் படிக்கிறது ஓய்வு, புத்தகம் படிக்கிறவருக்கு தோட்ட வேலை செய்கிறது ஓய்வு. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமானது இது. கட்டாயத்தின் பேரில் வேறொன்றை செய்கிறார்கள், வயிற்றுப்பாட்டுக்காக வேறொன்றை செய்கிறார்கள். சரி, அந்த பணியவே ஏன் ஓய்வா செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடிய பணியையே ஏன் ஓய்வா செய்யக்கூடாது, ஓய்வை போல செய்யக்கூடாது? இது அடுத்த கட்ட சிந்தனை. என்னைக்கு நாம் செய்யக்கூடிய பணியை ஒரு கஷ்டமா நினைக்காம, ஒரு பெரிய துயரமா நினைக்காம அதுல மகிழ்ச்சியை கலந்து செய்யறோமோ அப்ப அது என்னன்னா அது ஒரு சிரமமா இல்லாம போயிடும். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் அலுப்பு தட்டாது. சில விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் 19 மணி நேரம் பரிசோதனை கூடத்தில் உட்காந்து அப்படியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புதிய புதிய ஃபார்முலாலாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டே ஆகாது. இப்போ நியூட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வரும், சாப்பிடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு சாப்பாட்டை விட அதிக ஊட்டச்சத்தை தரக்கூடியதாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அது மாதிரி சில கணித மேதைகள் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில நாடக ஆசிரியர்கள் உட்காந்து எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு கூட போக மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, தாமஸ் கார்லைல் அவர் ஸ்டூவர்ட் மில் அப்படிங்கிற ஒருத்தட்ட கொண்டு போய் தன்னுடைய பிரெஞ்சு ரெவல்யூஷன் புத்தகத்தை கொடுத்தாரு. மேனுஸ்கிரிப்டை கொடுக்குறாரு, இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொடுங்க, உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நம்ம கூட சில நேரங்களில் புத்தகங்கள் எழுதுனா யார்ட்டையாவது கொடுத்து அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். தப்பான அபிப்பிராயத்தை அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே மாட்டோம். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எடிட் பண்ணுறதெல்லாம் அதிகமாக இல்லை. ஆனால் வெஸ்ட்ல எப்படின்னா, யார் எதை எழுதினாலும் வேற ஒரு பெரிய ஆள்கிட்ட கொடுத்து அதை எடிட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் டிஎஸ் எலியட் வேஸ்ட்லேண்டை எழுதி அதை எஸ்ரா பவுண்டுகிட்ட கொடுத்தாரு. அவர் கண்ணா பின்னான்னு கட் பண்ணி அதை 19 பக்கம் ஆக்கினார், அதுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு ஸ்டூவர்ட் மில்லுகிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க மேனுஸ்கிரிப்டன்னு அவர் வாங்கி வச்சுட்டு வாக்கிங் போயிருந்தார்.
ஏதோ ஒரு பழைய பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சர்வன்ட் மேட் என்ன பண்ணுச்சு, அதை வச்சு டீ தயார் பண்ணிருச்சு. திருப்பி வந்து ஸ்டூவர்ட் மில் பார்த்தா மேனுஸ்கிரிப்டை காணோம். இந்த காலம் மாதிரி ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லை. கைப்பட எழுதுனது, டெஸ்க்டாப் பண்ணதில்லை. ஏற்கனவே இருக்குதா, ஹார்ட் காப்பி இருக்குது, சாஃப்ட் காப்பி. இப்போ எங்கே போனாலும் ஹார்டு காப்பி வேணுமா சாஃப்ட் காப்பி வேணுமான்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் சில ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட காஃபி ஆர்டர் பண்ணோம்னா ஹார்ட் காஃபி வேணுமா சாஃப்ட் காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சாஃப்ட் காப்பி வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார்னா, காணாமல் போன உடனே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கையை பிசைஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு கார்லைல்கிட்ட, உங்கள் மேனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும், கோச்சுக்குவா முடியும், நம்ம ஊராக இருந்தால் சட்டையை பிடிச்சிருப்போம், அதெல்லாம் செய்ய முடியுமா, பேசாமல் வந்துட்டார். சரி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கட்டடம் கட்டுறான். ஒரு செங்கல்லை வச்சு சிமெண்ட்டை பூசி அது மேலே இன்னொரு கல்லை வச்சு சிமெண்ட்டை பூசி அது மேலே இன்னொரு செங்கல்லை வைக்கிறான். பார்க்குறாரு, இப்படி இவன் ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி தானே நம்ம ஒரு சொல் மேலே இன்னொரு சொல் வச்சு நாம் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி எழுதணும். அப்போ நாம் ஏன் மறுபடியும் எழுதக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கே பேப்பர் எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பித்தார். எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏற்கனவே எழுதினதெல்லாம் விட்டுட்டு புதுசாக எழுத ஆரம்பித்தார். அந்த மாதிரி அவர் எழுதி முடித்த போது ஏற்கனவே எழுதுனதை விட பிரமாதமாக இருந்தது புதுசாக எழுதின அந்த பிரெஞ்சு புரட்சி. இதை நான் எதுக்கு குறிப்பிடுறேன்னா, நாம் செய்யக்கூடிய எதையுமே மகிழ்ச்சியோடு சேர்ந்து செஞ்சோம்னா அது ஓய்வாக போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்காக சமைக்கும் போது ஒரு தாய்க்கு வந்து அது ஒரு பணியாக தோணாது, அது ஒரு சந்தோஷமாக தோணும். வேண்டாதவங்களுக்கு சமைச்சா தான் அது வந்து என்னன்னாக்க ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். ஆக பணியை கூட ஓய்வாக மாற்றிக்கொள்ள முடியும் எப்பன்னா அது ஒரு சந்தோஷம் கலந்ததா. ஒரு மீட்டிங் நடத்தும் போது கூட அதில் கொஞ்சம் ஹியூமரஸாக, நல்லா பண்ணவங்கள கொஞ்சம் பாராட்டி, சரியாக பண்ணாதவங்கள கூட கொஞ்சம் ஒரு சட்டையர் கலந்து அவங்கள புல்லப் பண்ணி, இது மாதிரி அந்த மீட்டிங்கை நடத்தும் போது அந்த மீட்டிங்கை கூட வரவங்களுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். அதுக்கு பதிலாக எல்லாம் உம்மனா மூஞ்சா அப்படியே உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமிக்கிட்டு பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே ஃபைலை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா அது ஓய்வான மீட்டிங்காக இருக்காது. ஓய்வுங்கிறது வந்து மனநிலை தான். மனநிலை ஓய்வாக இருக்க வேண்டும், ஆனால் உடல் உழைக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஓய்வு. அப்படி இருக்கிற போதுதான் நாம் நம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை எல்லா வழிகளிலும் பயன்படுத்துபவர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம்.